வீட்டுக்குள்ள இருக்கும் போது அவங்கள பார்த்து அம்மா என்னை கொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திப்புட்டு நீ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த காஞ்சனா படத்துல வந்து லாரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேய் கேட்ட இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு பண்ணுவார்ல, அந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இருக்குங்க. இப்ப பாக்குறதுக்கே கடுப்பா இருக்கு. அவங்க வாழ்க்கை சோழிய லைஃபே முடிச்சிருச்சு. இப்போ வந்து நீ எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ எனக்கு ஒரு தங்கச்சி மாறிடி அப்படின்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி வச்சு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கு. ஆஸ்கார் அவார்டு குர்ரா ட்ரம்ப்ங்கிற மாதிரி என்ன மாதிரி வேற லெவல் பர்ஃபார்மன்ஸா இருக்கு. இது மூலியமா நம்மளுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியுது, கண்டிப்பா கிராண்ட் ஃபினாலேக்கு 2 பேர் வருவாங்க போல இருக்கு. என்னென்ன விஷயங்கள்லாம் சாண்ட்ரா வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாட்டுலாம் போகலாம். கிட்டத்தட்ட 8 நிமிஷம் 10 நிமிஷம் கதறிக்கிட்டு இருக்காங்க கேமரா முன்னாடி. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும், ஹைப்பை கூட தட்டி விடுங்க. காலங்காத்தாலே அவங்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அவங்க சொல்ற விஷயங்கள்லாம் நம்மளுக்கே காண்டா இருக்கு. நீ பார்வதி வெளியில போறப்போ உன்னை பார்த்து கட்டி பிடிச்சு அழணும்னு தோணுச்சான். கமருதீன் வந்து காலில் உழுவுறான், கதறான். லிட்டரலி இப்ப நீ இங்க எபிசோட் இருக்கும் போது 2 பேர் 2 அடி கேப்ல தான் உட்காந்துருப்பாங்க. அப்பெல்லாம் அவங்களுக்கு பதறாது, எதுவும் பண்ணாது. அவங்க பக்கத்துல வரும்போது மட்டும் கதற ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப பார்வதி இப்படி நிக்கிறாங்க, இவங்க இப்படி உட்காந்துருக்காங்க. கையெடுத்து சாஸ்தாங்கமா நான் பண்ணது தப்பு தான், எனக்கான தண்டனை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு கமருதீன் வந்து ஒரு படி மேல போயிட்டு என்னை மன்னிச்சிருங்க சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு, எவனா இருந்தாலும் செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டான் அப்படின்னா கண்டிப்பா மன்னிச்சிருங்க ப்ளீஸ், ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ரொம்ப ஐயோ நம்ம பண்ணது வந்து தப்புன்னு உணர்ந்தா என்ன பண்ணுவான், அழுவாங்க. அதுக்கப்புறமேட்டு காலில் விழுந்து மன்னிப்பு வைக்க நான் ஃபுல்லா நான் ஒத்துக்கிறேன் நான் பண்றது. இது 2மே கமருதீன் பண்ணாரு. காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாரு, காலையிலே அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு செல்ஃபா உணர்ந்துட்டாரு. நான் தான் சொல்றேன்ல, பார்வதி பண்ணது கமருதீன் பண்ணதும் தப்பு தான். அவங்க வந்து பண்ணது 100% வந்து தப்பா தான் பண்ணாங்க. 2 பேர் பண்ணது தப்பு தான். ஆனா சாண்ட்ராவை பொறுத்தளவு இப்போ ஒரு செல்ஃப் ரியலைஸ் பண்றாங்கல்ல, அதாவது நான் பண்ணது தப்பு தான், உங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்க கூடாது, நீங்க போறப்ப கூட எனக்கு கட்டி பிடிக்கணும்னு தோணுச்சு, நீ எனக்கு ஒரு ஓன் சிஸ்டர் மாதிரி, வெளியில போனா உனக்கு எந்த பிரச்சனைனாலும் உங்க அம்மா கூட சொன்னாங்கல்ல, உனக்கு ஒரு அம்மா மாதிரி நான் இருப்பேன்னு சொல்லிட்டு வெளியில உனக்கு எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு, பிரச்சனையே நீதானேமா அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் அவங்க லைஃபே காலி பண்ணி விட்டாங்க, சோழிய முடிச்சு விட்டாங்க. ஏன் இவ்வளவு பண்ற சாண்ட்ரா இன்னைக்கு என்ன டேட் ஆகுது? இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை கிட்ட ஆகுது. இதுவே போன வாரமோ இல்ல அந்த ரெட் கார்டு நடந்த அன்னைக்கு வந்து நான் உங்களை மன்னிச்சுட்டேன், இது நடந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்றாங்க, நீ காருக்குள்ள என்னைய கிக் பண்ண போறீங்கன்னு தெரியும், என்னை வயிற்றுல அடிபடுமா, என் கழுத்துல அடிபடுமா, எங்க அடிபடும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க உங்களை உதைக்க போறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உதைக்க போறாங்க தெரிஞ்ச, டே என்னை உதைக்காதரா, வாயில என்ன வச்சிருக்கீங்க, உதைக்காதரா, உதைச்சா கீழே விழுந்துடும், அடிபடும். அதுதான் விஜய் சேதுபதி சொன்னாரு, கார்ல போயிருக்கீங்களா நீங்க, எப்படி அடிபடும் தெரியாது. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, இவங்களுக்கு தெரியல போல இருக்கு, இவங்க உதைக்க போறாங்கன்னு, இவங்க தள்ளி விட போறாங்கன்னு தெரியும், எந்த மாதிரி எட்டி உதைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்ற மாதிரிதான் அவர் வந்து கன்வே பண்ணியிருப்பாரு. இப்ப சாண்ட்ராவே ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாங்க, நீங்க உதைக்க போறீங்கன்னு எனக்கு தெரியும், எனக்கு எங்க அடிபட போகணும் எனக்கு ஒரு பயமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தெரிஞ்சவங்க சரி நீங்க என்னை உதைக்க போறீங்க விடு, நான் கிவ் அப் பண்ணிட்டு போக வேண்டியதானே, நம்மளுக்கு எதுவும் அடிபட்டுருமோ, உயிர் தானே அங்க இந்த இடத்துல முக்கியம், நம்மளுக்கு அடிபட்டு ரத்தம் கத்தாய் கை கால் உடஞ்சிட்டு முறிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க ஒரு ஆர்டிஸ்ட் தானே, உங்களுக்கு இதுதானே முக்கியம், சரிப்பா உங்களுக்கு பிடிக்கிறத நான் கதவை திறந்துக்கிறேன், நான் இறங்கிக்கிறேன்பான்னு போயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெட் கார்டு கிடைச்சிருந்துங்க. நேரம் ஃபைனலிஸ்டா யார் இருந்திருப்பா, 2 பேருமே ஃபைனலிஸ்டா இருந்திருப்பாங்க. தேவையில்லாம மிச்சத்தீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபைனலிஸ்டா வந்திருக்காங்க. இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க, கமருதீனை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, நான் அரோராட்ட கூட சொல்லியிருக்கேன், அவன் எதே நான் அடிச்சு போடுவான் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு, அவன் ஆள் இதை டாஸ்க் எல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரொம்பவே பயமா இருக்கு, ஏதாச்சும் பண்ணிடுவானுன்னு சொல்லிட்டு. நீங்க சொன்னீங்க பிரச்சனை இல்லை, ஆனா அவன் வந்து உங்களை அடிக்கவா வந்தான், தப்பா உடந்துட்டு காலில் எல்லாம் விழுந்தான், அப்ப பயமா இருக்கு அப்படின்னு தானே நீங்க பண்ணீங்க. அந்த இடத்துல வந்து காலில் விழுகிறா அப்படின்னா நான் உங்களை திரும்பி வந்து அடிக்க வர போறான், அப்ப நீங்க சொல்லி இருந்திருக்கலாமே, சரிப்பா விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையா. இல்ல அன்னைக்கு நீங்க உங்களை பார்வதி கட்டி பிடிக்குன்னு தோணுச்சு, உங்களோட ஓன் சிஸ்டரு, இப்பெல்லாம் எல்லாரும் இது பண்ண பார்க்கும்போது நீங்க இல்லாத பார்க்கும்போது கவலையா இருக்கு, ரெட் கார்டு எல்லாம் பேசுறீங்கல்ல, ஏன் அன்னைக்கே விஜய் சேதுபதி எபிசோட்ல பேசுறீங்க, சரி அன்னைக்கு உங்களுக்கு ஏதோ மைண்ட் செட் அப்படி இருந்துச்சு, அடுத்த நாள் பேசி இருந்திருக்கலாமே. அதுக்கப்புறமேட்டு ஒரு வாரம் ஃபுல்லா பணப்பெட்டி டாஸ்க் ஃபுல்லா போகுது, அதெல்லாம் நீங்க முடிச்சுட்டு செலிப்ரேஷன் வீக் எல்லாம் இந்த வாரம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 2-3 வாரங்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முடிஞ்சே போச்சு. அவங்க ஆள் அட்ரஸ் என்ன ஆனாங்கன்னே தெரியவே இல்லை, அவனுக்கு என்ன ஆச்சு எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியல. இப்போ வந்து உங்க வீட்டுக்கார காதுல ஓதி விட்டு ஏதோ சொல்லி வீட்டுக்குள்ள இருக்காங்க ஒண்ணு சொன்ன பிறகு ஐயோ
ரெட் கார்டு கொடுத்தது தப்பு போல இருக்கு, வெளியில போனா நம்மள அடிப்பாங்களே, அந்த ஒரு வேர்டு ஸ்கேண்ட்ரான்னு சொல்லி அடிப்பாங்களே, அதனால நம்ம இப்பவே என்ன பண்ணும், இப்பவே ஒரு எகிரி குதிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ காலில் விழுந்து 2 பேரையும் மன்னிப்பு கேட்டுட்டீங்க. நீங்க ஆல்மோஸ்ட் அவங்க 2 பேர் சோழியே முடிச்சு விட்டீங்க. இதுக்கப்புறமேட்டு நீங்க மன்னிப்பு கேட்டா என்ன, இதுக்கப்புறம் நீங்க வயசுக்கு வந்தா என்ன, வராட்டி என்ன அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. சப்போஸ் இது போன வாரமாச்சு சொல்லியிருந்திருக்கலாம். போன வாரம் கடைசி எவிக்ஷன் நடந்துச்சுல்ல, போன வாரமாச்சு இது எல்லாத்தையுமே நீங்க சார் நான் பண்ணதெல்லாம் எனக்கு உணர்ந்துட்டேன் சார், பார்வதி கமருதீன்ட்ட இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரமாச்சு விஜய் சேதுபதி எபிசோட்லயாச்சு இத விஷயத்த அட்ரஸ் பண்ணிருக்கணும். எதுவுமே பண்ணாம வெளியில இருக்கவங்க எல்லாம் சொன்ன பிறகு இப்ப எனக்கு தங்கச்சி மாதிரி, இப்ப எனக்கு ஆயா மாதிரி, கமருதீன் மேலேயும் தப்பு இல்லை, யார் மேலேயும் தப்பு இல்லை, நான் உங்களுக்கு ஒரு அம்மா மாதிரி, இப்ப நீங்க இவ்வளவு பெரிய டிராமா கிரியேட் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே கிடையாது. இதன் மூலியமா நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கிராண்ட் ஃபினாலேக்கு பார்வதி அண்ட் கமருதீனை கூப்பிடுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. ஏன்னா ரெட் கார்டு கொடுத்தது தப்புன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் வெளியில இருக்க எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, வீட்டுக்குள்ள இருக்கவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல யார் உடனே இவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ரெட் கார்டு கொடுத்த தப்பு, பார்வதி எனக்கு தங்கச்சி மாதிரி, அக்கா மாதிரி, பெரியமா மாதிரின்னு சொல்லிட்டு இவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கமருதீன் மேல எந்த ஒரு இதுலமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால என்னைய பொறுத்தளவு சேனல் இதை முடிவெடுத்து கண்டிப்பாவே ஃபினாலே வீக்ல பாத்தீங்கன்னா கிராண்ட் ஃபினாலேக்கு பாத்தீங்கன்னா 2 பேரையும் கூப்பிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரிதான் நான் பாக்குறேன். நீங்க சொல்லுங்க, சாண்ட்ரா இப்படி ஒண்ணு கிரியேட் பண்ணி இப்படி அழுகுறாங்கல்ல, ஒருவேளை மனம் முறிந்து அழுகுறாங்களா? அப்படி சத்தியமா தெரியவே இல்லை. இல்ல இது உண்மையாவே அழுகுறாங்களா, இல்ல இது ஒரு டிராமாவா இருக்குமா, எதுக்காக இதை பண்றாங்க இந்த நேரத்துல? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.